கோவை திமுகவுடைய மாநகர் மாவட்ட செயலாளரான திரு நா. கார்த்திகே அவர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்துவிட்டு புதிதாக திரு துரை செந்தமிழ் செல்வனை நியமிச்சிருக்கு அறிவாலய தலைமைங்க. இதுதான் மேற்கு மண்டலத்தில் பெரும் டாக்கா மாறி இருக்கு திமுகவில். இதற்கு பின்னாடி அங்க பொறுப்பாளராக இருக்கின்ற முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவருடைய ரோல் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னன்னா 2021 செந்தில் பாலாஜி அவர் பொறுப்பாளராக நியமிக்கப்படுவதற்கு முன்பாக அங்க பவர்ஃபுல்லா இருந்தவர் கார்த்திக் தாங்க. துணை மேயர், இது மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ அப்படின்னு பவர்ஃபுல்லா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம இங்க கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமூகத்துக்கு அடுத்து பெரும்பான்மை சமுதாயமான நாயுடு சமூகத்தை சார்ந்தவராக இருந்தார். அதனாலேயுமே மற்றொரு சீனியர் அமைச்சரான திரு ஏவா வேலு அவருடைய குட் புக்லையும் இடம் பிடிச்சிருந்தாரு. நெருக்கமான ஒரு ஆதரவு இருந்துகிட்டு இருந்தது. இதுல பொதுவா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எந்த மாவட்டத்துக்கு போறாரோ அங்க ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருக்கிறவங்கள டம்மி ஆக்கிட்டு தனக்கு ஆதரவா இருக்கக்கூடியவர்களை, தோதா இருக்கக்கூடியவர்களை அந்த இடத்துல பொறுப்பா நியமிக்கக்கூடியவர். அதுக்கேத்த மாதிரியே தருணம் பார்த்துட்டு இருந்தாரு. இதுல கார்த்திக் அவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனைவிய மேயராக்க முயற்சி செஞ்சது, மீனா ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராக சில அரசியல் செய்தது, வசூல் வேட்டை புகார்கள், இன்னொரு பக்கம் கோத்தகிரியில் எஸ்டேட் வாங்கியது, சிட்டிங் எம்பி திரு ராஜ்குமார் அவரோடு முட்டல் மோதல், இப்படி பல புகார்களும் தலைமைக்கு போக தருணம் பார்த்துட்டு இருந்த செந்தில் பாலாஜி அவருமே இங்கே கரூர் முப்பெரும் விழாவில் ஸ்கோர் செஞ்சிட்டதால முதலமைச்சர்கிட்ட இதையே வாய்ப்பாக வச்சுக்கிட்டு இந்த முறை அதிரடியும் அரங்கேற்றி விட்டார். புதிதாக பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய செந்தமிழ் செல்வன் அவருமே அதே நாயுடு சமூகத்தை சார்ந்தவர், செந்தில் பாலாஜி பேச்சை மீறாதவர். அப்புறம் என்ன, இது மாதிரி இன்னும் நிறைய ஆட்டத்தை பார்க்க போறீங்க, செந்தில் பாலாஜி ஆட்டத்தை அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டல உடன்பிறப்புகள்.